முதல்ல பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மேடையை 19 வருஷம் தாண்டி 20வது வருஷத்தில் எனக்கு மறுபடியும் அமைச்சு கொடுத்த உங்களோட அன்புக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் என்னோட வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சாதாரண பயணம் இல்லை. திடீர்னு சொன்னாங்க 19 வருஷம் ஆச்சு, 20வது வருஷம்ன்ட்டு. சத்தியமாக அந்த எண்ணிக்கையெல்லாம் பார்க்குறது இல்லை, உங்களோட அன்பு தான் பார்த்துட்டு வந்து. ஏன்னா ஒவ்வொரு நடிகரோட வாழ்க்கையை எப்பவுமே அப்படி மேலோட்டமாக போகிறது இல்லை. ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி டிப்பாகவும் மேலே போகும். ஆனால் அந்த சோர்வடையும் போது மேலே போகும்போது போடா போய்கிட்டே இருடா அப்படின்னு சொல்கிறது நீங்கள் தான். ஆடியன்ஸ் நீங்கள் திரையரங்கத்துக்கு இந்த நடிகை நல்ல அடுத்த படம் நல்லா பண்ணுவான் அப்படின்ற நம்பிக்கை கொடுக்கும்போது தான் ஒவ்வொரு திரைப்படத்தில் மறுபடியும் உழைச்சி போகிறது ஒரு விஷயம் இருக்குது. ஏப்ரல் 19 முக்கியமான நாள், ஓட்டு போட வேண்டிய நாள். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போய் தயவு செஞ்சு இன்னைக்கு எப்படி நீங்கள் பொறுமையாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறத காத்து நீங்கள் உட்காந்து பார்த்தீங்களோ அதே மாதிரி நாளைக்கு நிற்க வேண்டிய சூழ்நிலை. கண்டிப்பாக வெயில் அடிக்கும், கண்டிப்பாக நீளமான கியூ இருக்கும். ஆனால் வாக்குப்பதிவுன்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வேணாம், அடுத்த வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலான்றது திரைப்படம். ஆனால் அன்னைக்கு ஓட்டு போயிட்டு அன்னைக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும். மறுபடியும் பார்த்துக்கலாம், அடுத்த 5 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலான்னு மட்டும் யோசிக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா சிட்டியில் எப்பவுமே குறைவாக இருக்கும் ஓட்டு பதிவு. எப்பவுமே கிராமத்தில் 70% இருக்கும், சிட்டியில் நகரத்தில் தான் 50% இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வேற 10 லட்சம் ஓட்டர்ஸ் இந்த வாட்டி இருக்காங்க. எல்லோரும் நீங்கள் ஓட்டு போடணும். அது எனக்கு அதான் அதுக்கான விஷயம் அடுத்தது அப்புறம் சொல்கிறேன். ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் இன்னைக்கு நான் நடந்தது காலம்பரை. இது கண்டிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை நாளைக்கு மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. அதே மாதிரி அடுத்த வெள்ளிக்கிழமை சம்மர் ஹாலிடேஸ் தொடங்குது. 26ஆம் தேதி ரத்னம் திரைப்படம் வரப்போகுது. இந்த பயணம், இந்த திரைப்படம் ரத்னம் ஏன் அப்படின்றது எல்லாரும் கேட்பாங்க. எனக்கு மார்க் ஆண்டனி ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை கொடுத்தது. தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி ஒரு 100 கோடி கிளப் அப்படின்றது ஒரு ஹீரோவுக்கு எப்பவுமே ஒரு அந்தஸ்து கொடுக்கறது. இவன் அவ்வளோதான் எப்பவுமே சொல்றது தான். சினிமா துறையில் அதிகமாக இவன் இதுக்கு மேலே போக முடியாது, இது அவ்வளோதான். அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு இயக்குனரோட போகும்போது, ஏங்க இந்த நேரத்தில் இந்த இயக்குனரோட எதுக்குங்க நீங்கள் பண்ணுறீங்க, அந்த ஆதிக்கோட எதுக்குங்க பண்ணுறீங்க, எனக்கு கண்டென்ட் பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக அந்த கண்டென்ட் எனக்கு நல்ல இல்லைங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு. பரவாயில்ல, நல்ல கண்டென்ட்டுக்கு ரிஸ்க் எடுக்கிறது தப்பு கிடையாதுன்னு. ஆனால் நீங்கள் தான் முன் வரிசையில் நீங்கள் அவனோட டேட் வாங்க போகிறீங்க. அடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆகும் போதுன்னு சொன்னேன். அவங்க தான் ஆதிக்கு பின்னாடி இன்னைக்கு ஆதிக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் கிடைச்சிச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் தம்பிக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் கிடைச்சிச்சு மார்க் ஆண்டனியில். எனக்கு ஒரு நல்ல இவர் ஏதோ இந்த அண்ணன் சமுத்திரகண்யன் மாதிரி எனக்கு இன்னொரு அண்ணன் எஸ்.ஜே. சூர்யா கிடைச்சாரு, சுனில் அவர்கள் கிடைச்சாரு. அந்த மார்க் ஆண்டனி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் எல்லாரும் ஆதிக்கு பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க டேட்டுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.